பங்காளி அவன் குடும்பத்தையே அசிங்கப்பத்தா பார்த்துட்டு நிக்கிற. அவன் மட்டும் என்ன சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோ, அவனுக்கு கூர் போட்டுருப்பேன்ல. பங்காளி அவன் எது சொன்னாலும் நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணி போறேன் தெரியுமா? அவன் எல்லாத்துக்கும் சீரு கொடுத்துருவான். இப்போ பாரு திருவிழா கூட சீர் எடுத்துட்டு வந்திருப்பான் பாரு. அப்படியா? என்ன மச்சான், என்ன இவ்வளோ தூரம்? மச்சான் உனக்காக நான் எடுத்துட்டு வந்த சீரை பாடுறா. குர்ரா சீரை. என்ன மச்சான் வெறும் தட்டோட வந்திருக்க? பங்காளி அவசரப்படாதடா. இந்தா பழம். என்ன பழம் ரொம்ப நசுங்கி இருக்கு? ஏய் மகளே, நசிக்கிறது முக்கியம் இல்ல, ருசியா இருக்கான்றதான் நான் முக்கியம். பங்காளி இங்க வார் பங்காளி, எவ்வளோண்டு ஆப்பிள் வச்சுக்கிறானுங்க பத்தியா? சரியான வக்கத்த குடும்பமா இருக்கும் போல. பங்காளி யாரா வக்கத்த குடும்பம்ன்ற? பங்காளி இவனுங்க ஆப்பிள பார்த்து பண்ற. பங்காளி இவனுங்க வேப்ப மாட்டி அவிச்சு சாப்பிட்டவங்களா இருப்பானுங்களா? இந்த சிரிக்கும் அவளுக்காக எதையோ விட்டு எனக்காக தாலி பிச்சை போடுனே, தாலி பிச்சை போடு. அப்பா கோயில்ல பந்தி போட ஆரம்பிச்சாச்சு, எல்லாரும் சாப்பிடுவாங்கப்பா. பங்காளி கோயில்ல கறி கட்சி போட ஆரம்பிச்சிட்டாங்களாடா. பங்காளி சோத்துக்கு செத்த பசங்க அந்த பக்கம் போயா. அத்தா திருமாய் எல்லாருக்கும் சோறு போடாத்தா. நல்லா வை. தங்கச்சி விருமாய் அண்ணே, மச்சானுக்கு மூளை வைமா. மூளை இல்லண்ணே. அவனுக்கு மூளை இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். வெய் அதான் சொல்றேன். பங்காளி பங்காளி பாத்தியா பாத்தியா, உனக்கு மூளை இல்லன்ட்டு அண்ணன் தங்கச்சி கிண்டல் பண்றானுங்க பங்காளி. பங்காளி போட்டா குடுக்குற. அப்படி போடு பங்காளி. ஏண்டி கொப்ப மூளை எனக்கு மூளை இல்லைன்றியா? கொப்ப மூளை பங்காளி என் தங்கச்சி மூளையில அடிச்சு மூளையில உட்கார வைக்கிறா. பங்காளி அவனை வெட்ட அல்வா வேறா அடிப்பான். பங்காளி உன்னை வெட்டா போட மாட்டேடா. அண்ணே அண்ணே, தெங்கிழக்கு சீமையில செங்காத்து பூமியில ஏழப்பட்ட சாதிக்கொரு ஈரம் இருக்கு. காயப்பட்ட சொந்தத்துக்கு கண்ணீர் விட்டா சாயம் போல வாழ்க்கையிலும் சாரம் இருக்கு. அப்பா ஊருக்குள்ள விளையாட்டு போட்டு ஆரம்பிச்சாச்சு, எல்லாரும் சீக்கிரம் வாங்கப்பா. போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஜூஸ் தராங்களா? ஜூஸா?